டின்னருக்கு பருப்பு தோசை தான். சாப்பாட்டு அரிசி 200 கிராம் எடுத்துட்டேன். எல்லா பருப்புமே 50 கிராம் எடுத்துட்டேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அவல் ஒரு 50 கிராம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 7, 8 வத்த மிளகாயை நனைச்சுட்டேன் ஜலத்தில். அரைக்கிறச்சு கல் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். தோசை பதமும் இல்லை, அடை பதமும் இல்லை, இன்பிட்வீனில் அரைச்சிட்டா போகிறோம். அரைச்சி ஒரு 3 மணி நேரம் வெளியில் இருந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் இமீடியட்டாக வாத்துடலாம். இதோட பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். மத்தியானம் லஞ்சுக்கு பண்ணிடலாம். அந்த ராத்திரி டின்னர் பண்ணுறது தான் என்ன பண்ணுறதுன்ற மண்டை குடைச்சல். ஸோ இந்த தோசை காத்தால ஊற போட்டேல்னா ராத்திரி பண்ணிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். ரிச் ப்ரோட்டீன், குழந்தைகளுக்கு, வளர்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பெரியவாளுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ப்ரோட்டீன் இன்டாலரன்ஸ் இருக்கிறவா கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டா பெட்டர். அதே போல் இதுக்கு பெரிய ரிச் தோசைன்றதுனால தொட்டுக்கிறதுக்கும் திருப்பி அகைன் எதுவும் பண்ணாமல் வெல்லமும் நெய்யும் தொட்டு சாப்பிட்டா அவுட் ஆஃப் த காண்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடுவீங்கன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே இந்த தோசை செஞ்சு பாருங்கள்.